நிலைய பொது கழிவறையை மூடி பூட்டு போட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சானோட்டோரியம் அண்ணா பேருந்து நிலையத்தில் பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்த சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. 24 மணி நேரமும் இயங்கும் இந்த பேருந்து நிலையத்தில் வேலூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நீண்ட தூர பகுதிகளுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றிரவு பேருந்து ஏற வந்த ஒரு பயணி அவசர தேவைக்காக கழிவறையை நோக்கி சென்றுள்ளார். ஆனால் அங்கு காத்திருந்தது அதிர்ச்சி. அனைத்து கழிவறைகளும் பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ந்து போன அந்த பயணி, நீண்ட தூரம் பயணம் செய்ய இருக்கின்றேன், அவசரமாக வந்தேன், ஏன் கழிவறையை பூட்டுகிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு ஒப்பந்த ஊழியர் ஒருவர், இங்கு இப்படித்தான் இரவு 9 மணிக்கே பூட்டி விடுவோம், வேண்டுமானால் தாம்பரம் பேருந்து நிலையம் போங்க என அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகின்றது. இதில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறையும் பூட்டப்பட்டிருந்ததே மக்கள் மத்தியில் பெரும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் எங்கு செல்வார்கள் என்ற கேள்வி தற்போது சமூக வலைதளங்களில் தீவிரமாக எழுந்து வருகின்றது. 24 மணி நேரமும் இயங்கும் பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதியான கழிவறை கூட கிடைக்காத நிலை பொதுமக்களை நொந்து போக வைத்துள்ளது. இதுபோன்ற செயல்களுக்கு புதிய அரசு உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு தடையில்லா கழிவறை வசதியை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. இந்நிலையில் கழிவறை பூட்டப்பட்ட காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நடவடிக்கை எடுக்குமா அரசு? மக்களின் அவலம் மாறுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் பொதுமக்கள். இதுபோன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள். தாம்பரம் இந்த பாத்ரூம் பூட்டிக்குது. தம்தோனு டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேயே விடிய பாத்ரூம் ஓப்பனில் இருக்குது. இது சானிட்டோரியம். 24 ஹவர்ஸும் பஸ் இருக்குது. 2 பாத்ரூம் இருக்கு. 2 பாத்ரூமே பூட்டுருவாரா? 5 நாளாக வரல. தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூமில் 5 நாளாக தண்ணி வரலையா, பாத்ரூமை பூட்டி வச்சுக்கிறாங்க. தாம்பரம்